நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரவுட்டட் ஈவினிங் ஸ்நாக் பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முளை கட்டின கொள்ளு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இங்கே பாருங்கள், நைட்டு நான் கொள்ளு ஊற வச்சேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு காலையில் சும்மா பிளேட் இப்படி போட்டு மூடி தான் வச்சேன். நல்லா முளை வந்துடுச்சு. ஒன்றுமே பண்ணல, வேறு அந்த பிளேட் தான் மூடி வச்சேன். நான் எப்போவுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துணியில் கட்டுறது அதெல்லாம் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணுறதில்ல. தண்ணியெல்லாம் நான் நல்லா ட்ரெயின் பண்ணிடணும். பாருங்கள், தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அழகாக முளை வந்துடும். இப்போ இது நான் குக்கரில் போட்டு பாயில் பண்ண. எந்த தானியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி காலையில் மூடி வச்சுட்டு ஈவினிங் பாருங்கள், இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட பாருங்கள், நல்லா இந்த மாதிரி முளை வந்தியாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது முளை கட்டின கொள்ளு எல்லாமே குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொள்ளு முழுகிற அளவுக்கு தண்ணி தேவையான அளவு சால்ட் போட்டுங்க. அவ்வளோதான். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் விடலாம். ஸ்டீம் வந்துடுச்சு. வெயிட் போட்டு 10 மினிட்ஸ் விடலாம். கொள்ளு வேகட்டும். நம்ம கொள்ளு வெந்துடுச்சு. நம்ம இது முளை கட்டி வேக வச்சிருந்தாலே நான் 10 மினிட்ஸ் விட்டேன். பாருங்கள், இதுலேருந்து பருப்பு தோல் எல்லாம் கூட செப்பரேட் ஆகும். பரவாயில்ல, நம்ம அப்படியே தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போது அதில் இருக்கிற தண்ணியிலேருந்து இந்த கொள்ளு நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க. எவ்வளோ கொள்ளு வேணுமோ அவ்வளோ தாளிச்சிக்கோங்க. மிச்சம் நீங்கள் எதுனா கறி குருமா எல்லாம் செய்யறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தாளிச்சிக்கோங்க. பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம கொள்ளுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சீரகம் கடுகு பொரிஞ்சதும் அனியன்ஸ் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போடுறேன். அனியன்ஸ் ரொம்ப ஃப்ரையாக இருக்கு வேணாம், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுங்க. சில்லி பவுடர் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் போட்டு சாப்பிடும் போது கொள்ளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொள்ளு எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இது இருக்கிற பேலன்ஸு நம்ம தோசைக்கோ இட்லிக்கு பூரி சப்பாத்திக்கெல்லாம் குருமா பண்ணிக்கலாம். இப்போ இது சுண்டல் மாதிரி இப்படி தாளிச்சுட்டு கூட பேலன்ஸ் நம்ம குருமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் 3 கரண்டி அளவு போட்டிருக்கேன், எனக்கு வேணுமாக்குற அளவு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸு இது அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி, என்ன தண்ணி எதுனா இருந்தால் கூட இதில் நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்த கொள்ளு சர்வ் பண்ணிக்கலாம். 2 பிளேட்டில் 2 பேருக்கு சர்வ் பண்ண போகிறேன். சுட சுட முளை கட்டின கொள்ளு நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. யாரெல்லாம் கொள்ளு இந்த மாதிரி முளை கட்டி செய்து சாப்பிட்றீங்க எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுக்கு நம்ம ஒரு டாப்பிங் கொடுத்துக்கலாம். ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது, அதுக்காகத்தான் நான் இப்படி போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க. ஏன்னா தாளிக்கும் போது நம்ம ஆனியன் எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெள்ளரிக்காய், கியூக்கம்பர் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்கும். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் சீசன்ன்றதுனால இதுலேயும் கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கலாம்.
லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ், சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முளை கட்டின கொள்ளு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ஒன்ஸ் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you all. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.